ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு வைரல் ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து விஷ்கேரோட விட்டமின் சி க்ளோஸ் சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதை பற்றின ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். இது வந்து விட்டமின் சி பியோர் க்ளோ மில்க் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா லைட். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50 PA 4+ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன். வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு 2-3 ஹார்ஸ் ஆஃப்டர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை பண்ணணும் இந்த சன்ஸ்க்ரீன். இது ஆக்சுவலாக அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்ட்ரா லைட், இதுதான் வந்து இந்தியாஸ் தின்னஸ்ட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூடியாக இருக்கும். லைக் வந்து ஒரு மில்கோட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இது இருக்கும். அப்படியே போர் பண்ணால் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸ்கின்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மர்ஜ் ஆகிடும். இதில் வந்து ஒயிட் காஸ்ட் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நோ ஒயிட் காஸ்ட். நமக்கு சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா ஒயிட் காஸ்ட் இருக்கும். அப்படின்னே வந்து நிறையா பேர் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டாலே ஃபேஸ் டல் ஆயிடும், இல்லைன்னா ஒரு மாதிரி வெள்ளடிச்ச மாதிரி பூதம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சன்ஸ்க்ரீன்ங்கிறது மஸ்ட். நம்ம கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்கின்னில். ஸோ நம்ம போடும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். நமக்கு ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஹெவியாக மேக்கப் போட்டிருக்க ஃபீல்லாம் இருக்க அளவுக்கு கூட சன்ஸ்க்ரீன் இருக்குது. அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. இது பயங்கர அல்ட்ரா லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னில் போட்டிருக்கதே தெரியாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின்னோட வந்து மர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டம் இல்லை. சில சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா வச்சு ரொம்ப தேய்க்கணும். நான் ஏன் சில சன்ஸ்க்ரீன் சொல்கிறேன்னா நான் வந்து நிறையா சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டக்குனே வந்து அப்ளை ஆகிடும், ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிடும். ஓகே, ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்குமே. இதில் இன்னொன்று என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி, அது எந்த மாதிரினா சீரம் ஃபார்மில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதனால மேபி அதனால தான் ஃப்ளூயிடாக இருக்கும் என்னமோ தெரியல கன்சிஸ்டன்சி. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து சில கஸ்டமர்ஸ்க்கு வந்துருக்கும், லைக் சில பீப்புள்ஸ்க்கு இருக்கும், எனக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் ஆகணும், பட் ஆனால் எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது, அது ரொம்ப சேஃபர் சைடான ப்ராடக்டாக இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, சோய் மில்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் கண்ட லாக் பண்ணுறதுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் கூட இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் லிக்கோரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இதோட மெயின் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் வந்து பிரைட்டன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட MRP பார்த்திங்கன்னா 499. பட் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கும். நானும் 399 சம்திங் தான் ஆஃபரில் வாங்கினேன். இதை பர்ச்சேசிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஃப்ளூயிட் ஃபார்மாக இருக்கா. ஸோ வந்து உங்களுக்கு போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளோவியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, எனக்கு க்ளோவே இல்லைங்கிறதா உங்களுக்கு மைனஸாக இருக்கும். பாச்சி ஆகுது, அந்த மாதிரி ஃப்ளேக்கி ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் அதை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் பியூட்டிஸ்க்கு என்னென்னா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோவாக இருக்கணும், போட்டது ரொம்ப க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் என் ஃபேஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கங்கே அந்த க்ளோலாம் வந்து தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஓவர் க்ளோ வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானுமே பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் தான். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூசேஜில் எனக்கு இந்த ப்ராடக்ட் சுத்தமாக பிடிக்கல. அப்போ கூட நினச்சிக்கிது இன்னும் ஓவராக ஹைப் பண்ணுறாங்க, இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ண தான் வாங்கினேன். பட் எனக்கு ஃபஸ்ட் யூஸில் சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் எனக்கு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இது வாங்கி 1 மந்த் ஆகுது. நான் 1 மந்த்தாக கண்டினியூஸாக டெய்லி நான் இதுதான் வந்து வீட்டில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஸ்கின்னில் ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடும். உங்களுக்கு இந்த ஸ்டிக்கி ஃபீலிங் சுத்தமாக இருக்கவே இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒரு போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்பட்டமாக தெரியும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். அது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி
எக்ஸ்ட்ராவாக ஆயில் வடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆயில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும்ல, பட் இது வந்து ஸ்டிக்கியாக இருக்காது, க்ளோயிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டால் இந்த ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா, இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சு, இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இனி வீடியோஸில் நான் வந்து இவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸே நான் வச்சுருக்கேன். ஸோ இனி வீடியோஸில் வந்து அதோட ரிவ்யூஸுமே பார்க்கலாம். நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து வீடியோவை வந்து ரொம்ப அப்படி வளவலான்னு இழுத்து போர் அடிக்க விரும்பல. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தா எனக்கு என்னென்ன தேவைன்னு நினைப்பணும் அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து திட்டாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.